காடலில் அந்த சத்தம். எடப்பாடிக்கு எதிராக இறங்கும் பிரபலம். அவங்களும் வர்றாங்களா? ஐயோ, பரபரப்பு போங்க. லோக்சபா தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்த நிலையில் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வியூகம் ஒன்று மீண்டும் கிளம்பி இருக்கிறது. எப்போதுமே அதிரடி அரசியலுக்கு பெயர் போனவர் வி.கே. சசிகலா. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுடன் 30 வருடம் லாபி செய்தவருக்கு அதிமுகவை எப்போதோ கட்டுக்குள் கொண்டு வந்திருக்க முடியும். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியையும் எப்போதோ வழிக்கு கொண்டு வந்திருக்க முடியும். ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக மென்மை போக்கை முன்னெடுத்து வருவதாக தெரிகிறது. எனினும் சசிகலாவின் தற்போதைய அரசியல் எந்த விதத்திலுமே அவருக்கு கை கொடுக்கவில்லை என்றேதான் சொல்ல வேண்டும். சிறையிலிருந்து வெளியே வந்தது இத்தனை வருட காலமாகியும் அதிமுகவை எடப்பாடியிடமிருந்து அவரால் வீழ்க்க முடியவில்லை. அனைத்து வியூகங்களும் ஆன்மீக சுற்றுப்பயணங்களும் அவருக்கு தோல்வியடைந்த நிலையில் லோக்சபா தேர்தலில் நடந்து முடிந்துவிட்டது. இதை பற்றி கேட்டால் 2026 தேர்தல் தேதி தான் நம்முடைய இலக்கு என்று தன்னுடைய ஆதரவாளரிடம் சொல்லி வருகிறாராம் வி.கே. சசிகலா. இதையடுத்துதான் கழக தொண்டர்கள் அனைவருக்கும் என சொல்லி அதிமுகவினருக்கு ஒரு விண்ணப்ப படிவத்தை கடந்த மாதம் அனுப்பியிருக்கிற சசிகலா. ஆனால் அது உறுப்பினர் சேர்க்கையை போலிருப்பதாக சொல்கிறார்கள். அதிமுகவில் எந்த பிடிப்பும் இல்லாத நிலையில், தினகரனும் தன்னை ஒதுக்கிவிட்ட நிலையில், பாஜகவும் தன்னை புறக்கணித்து விட்ட நிலையில் இப்படி ஒரு புது முயற்சியை சசிகலா கையில் எடுக்கப் போவதாக கூறுகிறார்கள். எனது தலைமையில் அதிமுக ஒன்றுபட்டு செயல்படும் என்று சொல்லி வருகிறாரே தவிர டிடிவி தினகரன் அது எப்போது என்று சொல்லவில்லை. ஒருவேளை அதிமுகவை மீட்க சசிகலா ரகசிய திட்டம் வைத்துள்ளாரோ என்ற சந்தேகம் அனைவருக்குமே எழுந்து வருகிறதாம். லோக்சபா தேர்தல் முடிந்தும் கூட டிடிவி தினகரன் ஓபிஎஸ் என யாருடனும் கூட்டணி சேராமல் தனியாகவே அறிக்கை வாயிலாக அரசியல் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அதிமுக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தனித்தனியாக விண்ணப்ப படிவம் போன்ற கடிதத்தையும் அவர் அனுப்பி வைத்திருந்த நிலையில் இதனை உறுதிப்படுத்தும் வகையில் சசிகலா நாளை மறுநாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை தொண்டர்களை சந்தித்து பேச உள்ளார். இதுதான் அதிமுக அமமுகவில் பரபரப்பை தந்து வருகிறது. சென்னை போயஸ் கடலில் உள்ள அவரது இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற உள்ளது. இதற்காக தமிழகம் முழுவதிலும் உள்ள சசிகலாவின் ஆதரவாளர்கள் சென்னை வர உள்ளனர். இந்த சந்திப்பு எத்தகைய மாற்றத்தை தரப்போகிறது என்று தெரியவில்லை. சசிகலா எடப்பாடி பழனிசாமி மட்டும் எதிர்க்கிறாரா, அல்லது டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஐயும் சேர்த்து எதிர்க்கப் போகிறாரா, அல்லது ஒன்றிணைந்து செயல்பட போகிறாரா, அல்லது தனி உரிமையை உருவாக்குகிறார் என்று தெரியவில்லை. ஆனால் கடந்த ஜனவரி 24ஆம் தேதி முதல் இந்த வீடு கட்டி இப்போதுதான் முதல் முறையாக அரசியல் சந்திப்பு நடக்கப் போகிறது. இதனால் வரை இல்லாத அளவுக்கு போயஸ் கார்டன் வீட்டில் புதிதாக அரசியல் பேச்சு அடிபட துவங்கி இருக்கிறதாம். ஆனால் எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியும் தன் பக்கம் சசிகலாவால் ஒருபோதும் சாய்க்க முடியாது என்றே அதிமுக நிர்வாகிகள் சொல்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி.